ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு நான் கத்தரிக்காய், சின்ன கத்தரிக்காய், வட்ட கத்தரிக்காய் பொரித்து அதுக்கு இன்றைக்கு என்னென்னு செஞ்சனால் பச்சரிசி புக்கை வச்சு செய்யுங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ என்னென்னு சொன்னால் கொஞ்சம் ஆயில் விட்டு கத்தரிக்காயை நாங்கள் 4 வெட்டி போட்டு அதை இப்போது ஒரு 5 மினிட்ஸ் பொரிப்போம். இப்போ எண்ணெய் சூடாகிடுது. இப்போ கத்திரிக்காய் போடுவேன். ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்தேன், சின்ன கத்திரிக்காய். அது நாங்கள் 4 வெட்டி போட்டு பொரிச்சோம்னு சொன்னால் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் குழம்பு. இப்போ பொரியட்டும். ஓகே, பொரியணும். கொஞ்சம் பொரிய விடுங்க. பொரிய விட்டோன்னே பாருங்கள், நான் அந்த காப்பு இப்போ வாங்கினேன். ஓகே, இப்போ பாருங்கள் என்னென்னா பொரிஞ்சிட்டு நான் தாளிதமெல்லாம் போடுறேன். போட்டு அதுக்கு கொஞ்சம் கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் தாளிதம் உளுந்து, மற்றது கடலைப்பருப்பு, மற்றது வெந்தயம். உங்களை விரும்பினா வெந்தயம் போடலாம். வெந்தயம் கண்டிப்பாக போடணும். வேணும்னா வெந்தயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ என்னென்றால் எல்லாத்தையும் வதக்கி போட்டு மீடியம் சைஸில் வதக்கணும். இப்போ நான் தாளிதத்துக்கானது போட போகிறேன். பிரிஞ்சிதான், உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு, வெந்தயம் இவ்வளவும் போட்டு தாளிக்க போகிறேன். தாளிச்சாச்சு. இப்போ நாங்கள் பொரித்து வச்சுக்கிற கத்திரிக்காயும் அதுக்கா போட்டு இப்போ பாருங்க, இப்போ நல்லா சூப்பராக எல்லாம் செய்து போட்டேன். இப்போ புக்கை பாருங்கள், புக்கை ஆல்ரெடி நான் செய்து வச்சுக்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் இந்த பச்சரிசி புக்கையும் கத்திரிக்காய் குழம்பும் வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் காலை மேலே பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் குழம்பும் புக்கையும் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். கூடுதலாக எல்லா மக்களும் இதுதான் பாவி இங்கே வெளிநாடுலையும் சரி அல்லது ஊர்லேயும் சரி இதுதான் சாப்பிட்றத. என்னென்னா மழை நேரத்தில் சூப்பராக இருக்கும். இந்த பச்சரிசி புக்கையும் கத்திரிக்காய் குழம்பும் மழை நேரத்தில் வச்சு சாப்பிடுவோன்னு சும்மா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குது. பாருங்க, நான் இப்போ சிந்தைக்கு செய்தேன்னா நல்ல சூப்பராக கோகோனட் பவுடர் கொஞ்சம் போட்டிங்கன்னு சொன்னால், இல்லை கோகோனட்டு மில்க் கொஞ்சம் போட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த கத்திரிக்காய் பொரிச்சு அந்த பெருசு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.